செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் இந்திய பொதுச் சேவை ஒலிபரப்பில் புதுமைகள் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆற்றிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சென்னை ஆகாஷ்வாணியில் இன்று இந்திய பொதுச் சேவை ஒலிபரப்பில் புதுமைகள் என்ற புத்தகத்தை வெளியிட்டு பேசினார் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன். அவர் பேசுகையில், 90 ஆண்டுகள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆகாஷ்வாணி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. சென்னை ஆகாஷ்வாணி 88வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த சென்னை ஆகாஷ்வாணியில் சென்னை ஆகாஷ்வாணியினுடைய ஒரு எம்ப்ளாயாக, ஆகாஷ்வாணியினுடைய ஒரு அதிகாரியாக இருந்து ஆகாஷ்வாணிக்கு ஒரு புகழையும் பெருமையும் சேர்த்து கொண்டிருக்கிற திரு ஸ்ரீதர் அவர்களுக்கு, பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு அவரை பற்றின ஒரு புஸ்தகத்தை வெளியிடுவது என்பது நமக்கெல்லாம் பெருமை. ஏன்னா ஒரு சாதாரண மனிதர் அல்ல. திரு ஸ்ரீதரன் அவர்கள் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர், பல கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர், பல இன்னோவேஷன்களுக்கு சொந்தக்காரர். அவர் மத்திய அரசாங்கத்தால், மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையிலான அரசாங்கத்தால் அவருடைய சேவை ஒரு பெரிய கௌரவம். அந்த கௌரவத்தை பத்மஸ்ரீ அவார்டு விருது கிடைத்திருக்கின்ற அந்த பெருமை தமிழனாக, ஒரு இந்தியனாக நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிற ஆகாஷ்வாணியினுடைய குடும்பமாக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இன்னோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற அந்த அழகான புத்தகத்தை எப்படி 1970களில் எல்லாம் ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி அல்லது ஒரு புதுசாக இன்னோவேஷனை நாம் அறிமுகப்படுத்தினாலே பல கேள்விகள் வரும், பல கொஸ்டின்ஸ் வரும். இது எப்படி சாத்தியம், இது எப்படி சாத்தியம். ஆனால் அதையெல்லாம் சாத்தியமாக்கி காட்டியிருக்கிறார் திரு ஸ்ரீதரன் அவர்கள். அதை அழகாக நம்மளுடைய புஸ்தகத்தில் கொண்டு வந்திருக்கிறார் திரு சுந்தரம் அவர்கள். பல ஆசிரியர்கள், பல பேர் அதுக்கான, ஆனால் ஒரு ஃப்ராங்காகவும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்ன ஸ்ரீதரன் செஞ்சுருக்கிறாரோ அதையும் சொல்லியிருக்கிறார். அதே போல் மற்றவர்கள் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறாங்களோ அதையும் கூட இந்த புஸ்தகத்தில் ஒரு வெளிப்படையோடு அவர் மற்றவங்களையும் பாராட்டியிருக்கிறார். அந்த பெருந்தன்மை திரு சுந்தரம் அவர்களை சாரும். 1000க்கும் மேற்பட்ட கம்யூனிட்டி ரேடியோஸ் இந்தியாவில் உருவாக்கியிருக்கிறது. அதுவும் கிட்டத்தட்ட இந்த ஒரு 5 ஆண்டுகளில் இந்த கம்யூனிட்டி ரேடியோ சர்வீசஸ் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறோம். அதையே அந்த கம்யூனிட்டி ரேடியோவை முதல்ல ஆரம்பித்தது நம்ம ஸ்ரீதர் ஐயா. அவங்க தான் சென்னையில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதல்ல இருக்கிற அந்த கம்யூனிட்டி ரேடியோ ஆரம்பித்து வச்சார். இன்றைக்கி ஆசாதிக்கு அமிர்த் மகா உற்சவம் கொண்டாடும் பொழுது நாம் 750 ரேடியோக்கள் கொடுக்கணும்னு டார்கெட் வச்சு பண்ணோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 1000 கம்யூனிட்டி ரேடியோக்கள் கம்யூனிட்டி முழுவதும், எல்லா இந்தியா முழுவதும் 1000 நெருங்கி கொண்டிருக்கிற கம்யூனிட்டி ரேடியோக்களாக இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, வேவ்ஸ் வேர்ல்டு ஆடியோ விசுவல் என்டர்டைன்மெண்ட் சமிட் 2025 நடந்தது நம்ம மும்பையில். 2 நாட்கள் நம்ம மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைத்தாங்க. அடுத்த வருஷமும் நடக்குது. அதில் கம்யூனிட்டி ரேடியோக்காக ஒரு நிகழ்ச்சி இருந்தோம். அதில் ஐயா டாக்டர் ஸ்ரீதர் அவர்களை பாராட்டினது நமக்கு பெருமை. அவ்வளோ ஒரு கான்ட்ரிபியூஷன் அவர் கொடுத்துருக்காரு. ஏன்னா கம்யூனிட்டி ரேடியோன்றது ஒரு பெரிய டிவி, ரேடியோ அல்லது டிஜிட்டல் ரேடியோ, கம்யூனிகேஷன் இல்லாத பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்த்துறது தான், மக்களை கடைசி மனிதனுக்கும் நம்மளுடைய தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் கம்யூனிட்டி ரேடியோ. சின்ன ஊர்களில் ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு இந்த கம்யூனிட்டி, குறிப்பாக ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார் இந்த மாதிரி பகுதிகளில், காடுகள் அதிகமாக இருக்கிற பகுதி, கோஸ்டல் பகுதிகளில், மலைகள் இருக்கிற பகுதிகளில், அத்தனை பகுதிகளிலும் அந்த நம்மளுடைய செய்திகளை, நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஒரு டூலாக விளங்குவது இந்த கம்யூனிட்டி ரேடியோ. அதில் ஒரு தலை சிறந்த பணியை ஆற்றியிருக்கிறது நம்மளுடைய ஸ்ரீதர் அவர்கள். எப்படி மெட்ரோமேன் ஸ்ரீதரன் நம்ம சொல்கிறோமோ, கம்யூனிட்டி ரேடியோனுடைய மேன் நம்மளுடைய ஸ்ரீதரன் அவர்கள். நமக்கு அந்தளவுக்கு கம்யூனிட்டி ரேடியோவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் டாக்டர் சுந்தரம் அவர்கள் இந்த நூலில் இன்னும் சில சாதனைகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் திரு மெல்வின் டி மெலோ அவங்க தயாரித்த லைன்ஸ் ஆஃப் கிர் ஃபாரஸ்ட். இது ஒரு வானொலி ஆவண நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் எப்படி சிங்கங்கள் கிர் ஃபாரஸ்ட்டில் ரியலாக அவங்க அந்த சிங்கங்களுடைய உருமலை நமக்கெல்லாம் கொடுத்தது. அதுக்கு 1960ல் ஒரு பெரிய தலை சிறந்த விருதையும் கிடைத்து, ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. அதை பற்றியும் கூட நம்மளுடைய சுந்தரமையா அவர்கள் தன்னுடைய புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார். அதே போல் திரு ஆர் மகாதேவன் அவர் தயாரித்த வெற்று ஒளி அல்ல மழலை ஒளி, குழந்தைகளினுடைய ஒளி, குழந்தைகளினுடைய சைகை, குழந்தைகளினுடைய ஒளியை பற்றி அவருங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க,
அந்த குழந்தைகளை வந்து பெற்றோர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். அதையும் இந்த புஸ்தகத்தில் பதிவு செய்திருக்கிறாங்க. இப்புத்தகத்தின் ஆசிரியர் பத்மஸ்ரீ ஸ்ரீதர் பேசுகையில், I started radio science clubs and started giving a registration number 1 by 520, your number 2 registration. Have I got any authority to start a club and register it? I can say this radio listener club. Can I register it? I gave a number. And then I asked these villagers, you just 10 people put a signature in a card and say I formed C.V. Raman signature in Singanallur. So we used to read it at what time Gurumurthy is there, who is there, Lakshmi is there, she used to read. And before the news at night, 6:50, I had 5 minutes time. So it's as if I'm giving it in the regional news. Yes, in Singanallur, a science club has been formed with so-and-so as the president. And another school teacher will be talking on Newton's law. So everybody get prime time. And then once it became 250 or 300 number, I don't know, I think Lakshmi knows. She was running a zero science club in Tirupati. I met Abdul Kalam ji in IIT Madras. He was at that time infamous because 2 Rohini satellites failed. Can you come in the evening to meet my science club members, all India radio? He said, come, send me a car. Send me a car, I will come. So I came here. There was a very strict station director here, lady station director. She said, who are you? Where is Abdul Kalam? Have you got my approval? Where is Abdul Kalam's acceptance letter? You cannot come here. So all other assistant directors said, no. Station director said, no. But I had all the staff members in my as friends, all staff members, including the drivers and peons. So she used to go at 4:55, she would leave the office. And she was living only here, next Karneshwar Street. We had 250 people here at that time. I don't know how we accommodated it. Okay, 250, and he spoke for 1.5 hours. And nobody went and told the director he has already come here because everybody was listening to Abdul Kalam here. And the photograph is in this book is there. In this book, the photograph has been published. You can just show it, Sundaramji, you can show it to the minister in this book. And then how to take him back. I can, as an officer, I can take a car after 7 p.m. So I got a residential drop, Abdul Kalam ji came. So that was breaking the rules. And he became the president of India. இப்புத்தகத்தின் ஆசிரியர் திரு சுந்தரம் பேசுகையில், Dr. Sridhar shares his experience with you. You will feel as though your grandfather and grandmother are telling a story to you. He will explain everything in a storytelling mode and you will be gripped to listen to the story till the end. You will not interfere at all. Capacity of Dr. Sridhar, and I was mesmerized by, he has explained every innovative work done by him and what are the hurdles he faced and how he overcame and all those things, etc., etc. Everything has explained to me. At one stage, suddenly I got an idea that why I should not write a book on Dr. Sridhar's achievements. Initially, I thought it is achievement. Subsequently, I thought of giving the title Innovations because whatever work he has done, they were all innovative in nature, not normal work done by any media personnel in Akashvani or Doordarshan. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பேணி பாதுகாத்து வருவதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. உணவுப் பொருள் பாதுகாப்பில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இரத்த தானம் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சி மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையிலான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.